காமுகுல உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நமது காமுகுல ஒக்கலிக மகா ஜனங்களின் வரலாறு தொடர்களை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாத்தினிவெட்டி ஸ்ரீமான் சிவலிங்கம் மாமா அவர்களை எங்களது கடமாறுகுல பங்காளியின் குலதெய்வமான முத்தம்மன் திருக்கோவிலில் இந்த தொடரின் விரிவாக்கங்களை எங்களுக்கு தெளிவாக எடுத்து உரைத்ததற்காக அவரை வருக வருக என வரவேற்கிறோம். அன்பான இளவர்களுக்கு பணிவான வணக்கத்தை மக்களோடு மக்களாக இருக்கின்ற உங்களுக்கு தெரியப்படுத்தி, உங்களுடைய விருப்பப்படியே உங்களுடைய மனதுக்குள்ளே என்ன ஐயப்பாடு வருகிறதோ அதை அடியேன் அறிந்திருக்கிற அளவுக்கு தீர்த்து வைக்கிறேன் என்ற உறுதியை கூறி, நீங்கள் இருவரும் அமர்ந்து உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கு உள்ளே எண்ணில் அடங்காத பண்பாடும் கலாச்சாரமும் மரபும் நாகரிகமும் இருப்பதை நமது காமுகுல காப்பு ஒக்கலிகளுடைய புராண வரலாற்று ஆய்வுகளின் மூலம் அறிய முடிகிறது. அவ்வாறாக தெரிந்திருக்கின்ற விஷயங்களை கடந்த 25/10/2025 முன்பாக 25க்கும் முன்பாக நாம் 10/7/2025 தேதியிலிருந்து தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனல் வழியே கூறி வருவதை நீங்களும் அறிவீர்கள், உலகமும் அறிகிறது, ஏனையோரும் அறிகிறார்கள். அந்த வகையிலே அந்த தொடரிலே என்னென்ன தகவல் இருக்கிறது என்பதை ஆய்வு பண்ண வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை நீங்கள் உள்வாங்கி அத்தனை தொடரிலேயும் வருகின்ற கருத்துக்களை மனதிலே வைக்க முடியவில்லை என்றாலும், உங்களுடைய வயதுக்கு ஏற்ப உங்களுடைய கல்வி ஞானத்துக்கு ஏற்ப ஒரு சில சந்தேகங்களை நீங்கள் கேட்க விளைகிறீர்கள். அதற்காக அந்த தொடரை நீங்கள் பார்த்தமைக்காகவும் அதிலே இருக்கின்ற கருத்துக்களை தெரிந்து மேலும் விளக்கம் தேவை என்ற ஆர்வத்தினாலே அடியேனை கேட்பதினாலும் நான் மிக்க மகிழ் கொண்டு காமுகுல காப்பு ஒக்கலிகர்களை காக்கின்ற அத்தனை குலதெய்வங்களையும் நம்மையெல்லாம் படைத்து உலகத்திற்கு கொடுத்த சிவபெருமானையும் நமக்கு வாழ்வியல் உதவி புரிந்த கிருஷ்ண பரமாத்மாவையும் மனதிலே நினைத்து பூஜித்து நீங்கள் அத்தனை பேரும் வாழ்க்கையிலே மேன்மையாக இருக்க வேண்டும். இதற்காக அத்தனை தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்கின்ற தகவலை முதலிலே நான் மனநிறைவோடு தெரியப்படுத்திக் கொண்டு, நீங்கள் என்ன ஐயப்பாட்டை கேட்கிறீர்களோ அதற்கு தகுந்த விடையை உங்களுக்காக நான் தர தயாராக இருக்கிறேன். இளவர்களே, கேளுங்கள். காமுகுல காப்பு வரலாற்ற தகுந்த முறையில நல்ல முறையில நீங்க சொல்லி கொண்டு வரீங்க. சரி, அதை பார்க்க முடியுது. சரி, அது இல்லாம எனக்கு மனதில் எழுத சந்தேகம் கேளுங்க. எப்படின்னா, ஆரம்ப காலத்துல இந்த தொடர்ச்சியா நான் பத்திரிகைகள்லாம் வந்தது. சரி, அந்த பத்திரிகைகள்ல பார்க்கும்போது எரியோடு பகுதியில ஒவ்வொரு கோவில்ல இருக்கும்போது வந்த பத்திரிகையில பார்த்தேன். சரி, அதுல வல்லகொண்டான் சீமைன்னு சொல்லிட்டு போட்டு. சரி சரி, வல்லகொண்டான் சீமைனா எப்படி வாழ்ந்தாங்கிறது எனக்கு தெரியாது. சரி, அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல உங்ககிட்ட கேட்டிருக்கேன். சரி சரி சரி, வல்லகொண்டான் சீமை என்கின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வருகிறது. நல்லதுதான். அந்த வல்லகொண்டான் சீமை என்றால் வல்லகொண்டம நாயக்கர் என்பவர் இந்த சுக்காம்பட்டி பாளையம் என்று இந்த நாயக்கர் விஸ்வநாத நாயக்கருடைய ஆட்சி காலத்திலே, விஸ்வநாத நாயக்கர் காலம் ஆட்சி காலம் இந்த மதுரையை 1529 கிருஷ்ணதேவராயர் இந்த தமிழ் நாட்டிலே இருக்கின்ற மக்கள் முஸ்லிம்களால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அதையும் கடந்து பாண்டிய மன்னர்களுக்குள் ஒற்றுமை வர வேண்டும்
அதை ஏற்படுத்த வேண்டும். அங்கே இருக்கின்ற மக்கள்களை, பாண்டிய நாட்டு மக்களை நாம் எந்த விதமான பாதிப்புக்கு உள்ளாகாதவாறு அவர்களுக்கு பேருதவி செய்ய வேண்டுமானால், அவர்கள் எல்லா நிலையிலையும் சமமாகும் வரை நமது விஜயநகர பேரரசிலிருந்து விஸ்வநாத நாயக்கர் என்பவரை மதுரைக்கு அனுப்பி இங்கே பாண்டிய தேசத்து மக்களை ஒரு சிறு துன்பம் கூட ஏற்படாதவாறு பாதுகாத்து எம்மிடம் ஒப்படைப்பாயாக என்று அனுப்புகிறார். அப்பொழுது இந்த மதுரை தேசத்திற்கு வந்த விஸ்வநாத நாயக்கர் இங்கே இருக்கிற பாண்டியர்களுக்கு, மன்னர்களுக்குள்ளே, இங்கே இருக்கிற ஏனைய சமுதாய மக்களுக்குள்ளே நல் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இவர்களுக்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்க வேண்டும். இவர்களுடைய கால்நடைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த மக்களுக்கு எந்த விதமான பேரழிவும் ஏனைய வெளி மதத்தினரால் வந்துவிடக் கூடாது என்கின்ற கருத்தை முன்னிறுத்தி இந்த பாண்டிய தேசத்தை காக்க ஆரம்பிக்கிறார்கள். அவ்வாறு பாண்டிய தேசத்தை கிபி 1529 ஆண்டுக்கு பிறகாக காக்க ஆரம்பிக்கும் பொழுது இங்கே இருக்கின்ற, ஏற்கனவே இங்க இருக்கின்ற சமூக மக்கள், இந்த பாண்டிய மண்டலத்துக்குள்ளே இருக்கின்ற சமூக மக்கள் சற்றே அச்சப்படுகிறார்கள். இவர்களோ வடதேசத்திலிருந்து வருகிறார்கள். தமிழ் மொழி இவர்களிடம் இல்லை. இவர்கள் பேசுகின்ற மொழி நமக்கு சரியாக புரிந்தும் இருக்கிறது, புரியாமல் இருக்கிறது. ஆக இவர்கள் நம்மளை என்ன நிலைக்கு ஆளாக்கப் போகிறார்களோ என்கிற சந்தேகத்திலே இந்த விஸ்வநாத நாயக்கருக்கும் அவர் கூட வந்திருக்கின்ற மந்திரிக்கும் ஒத்துழைப்பதற்கு சற்றே தயங்குகிறார்கள், மொழி தெரியாததன் காரணமாக. விஸ்வநாத நாயக்கரோ தெலுங்கு மொழி பேசுகிறார், அவருடன் வந்தவர்களோ கன்னட மொழி பேசுகிறார்கள். இங்கே இருந்த சமூக மக்களோ தமிழ் மொழியை கடைபிடித்து பேசுகிறார்கள். ஆக அந்த மொழி வேறுபாட்டின் காரணமாக சற்றே அந்த விஸ்வநாத நாயக்கரை பார்த்தும் விஸ்வநாத நாயக்கர் உடன் வந்த உதவியாளர்களை பார்த்தும் சற்று தயக்கம் காட்டுவதால் இவர் அவர்களை சமாதானம் செய்து, உங்களுடைய பொருளுக்கோ உங்களுடைய வளர்ப்பு பிராணிகளுக்கோ நீங்கள் வைத்திருக்கின்ற இன்னும் நாணயங்களுக்கோ பொன் நகைகளுக்கோ நவரத்தினங்களுக்கோ எந்த விதமான சேதமும் வந்துவிடாது. நீங்கள் மிக நம்பிக்கையாக அவரவர் வணங்குகின்ற தெய்வத்தின் மீது நீங்கள் மதிப்பு வைத்து எப்படி நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்கிறீர்களோ அதை போல உங்களுடைய சமூகம் அத்தனையும் சீர்வரும் வரை நாங்கள் உறுதுணையாக இருந்து அத்தனையும் காப்பாற்றுவோம் என்கின்ற உறுதியை கொடுத்து அவர்களை நம்ப வைக்கிறார். அந்த நம்பிக்கையின் பிரகாரம் அவர் இங்க இருக்கிற மக்களை பாதுகாக்க வேண்டுமானால் இவர் இங்கே இருக்கிற பாண்டிய மன்னருடைய ஆட்சி எவ்வாறு என்று தெரியாது. அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படாது அவர்கள் சமரசம் தேடி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மக்களுக்கு தேவையான பொருள்களை கொடுப்பதற்கு அரசமைப்பு வேண்டும். அந்த அரசமைப்பு வேண்டும் என்றால் நாம் யாரை கடைபிடிப்பது என்று மிக தெளிவாக ஆலோசிக்கிறார். அவ்வாறு ஆலோசிக்கின்ற ஒரு தருணத்திலேதான் ஆக இவர் பேசுகின்ற மொழியில் கேட்க வேண்டும். இந்த மக்களுக்கு உண்மையை மட்டுமே உணர்த்த வேண்டும், நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும், யாருக்கு எந்த தீங்கு வரக்கூடாது, அந்நியனை இங்கே விடக்கூடாது. இந்த ஒரு எண்ணத்திலே அவர் தன்னுடைய ஆட்சி பகுதியிலே இருந்து தன்னை அனுப்பிய மகாராஜாவான கிருஷ்ணதேவராயரிடமிருந்து கற்றிருக்கின்ற அனுபவத்தை இங்கே நாம் கடைபிடித்தால்தான் இம்மக்களை, இந்த பூமியை, இந்த விலங்குகளை, இந்த இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற திட்டத்தை உறுதியாக ஏற்பாடு செய்து அந்த கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய ஆட்சி பகுதியிலே, தன்னுடைய கிருஷ்ணா நதிக்கு தெற்காக, கிருஷ்ணா நதிக்கு தெற்காக, தக்காணத்திற்கு தெற்காக, இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வாறெல்லாம் ஆண்டிருக்கிறார் என்பதை ஊர்ந்து கவனித்து
அந்த கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய ஆட்சி விஜயநகரத்திற்கு துங்கபத்ர நதிக்கு தெற்கு புறமாக எப்படியெல்லாம் ஆட்சி அமைத்து வாழ்ந்திருக்கிறார், மக்களை வாழ வைக்கிறார் என்கின்ற விவரத்தை ஆய்ந்து அறிந்து அவர் ஏற்பாடு செய்திருப்பதை போல ஆட்சி பகுதியை அவர் எவ்வாறு 200 பாளையங்களால் பிரித்து பாளையக்காரர்கள் என்கின்ற முறையை நியமித்து அதில் இருந்து இராணுவத்தையும் கால்நடைகளையும் பொதுமக்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்து மக்களை எல்லாம் பாதுகாத்தாரோ அதை போல் நாமும் இந்த தமிழ் மண்டலத்திலே வந்து இந்த பாண்டிய நாட்டுக்குள்ளே இந்த பாண்டியர்களுடைய பெயரை சொல்லி இந்த பூமியை, இந்த மண்ணை, இந்த கோவில்களை, இந்த மக்களை எல்லாம் சிறப்புப்படுத்த வேண்டும் என்கின்ற அபிப்பிராயத்திலே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே 72 பாளையங்களாக அவர் பிரித்தளிக்கிறார். அவ்வாறு 72 பாளையங்களாக பிரிக்கும் பொழுது மதுரைக்கு வடமேற்காக வருவது அய்யலூர் பகுதி. அந்த அய்யலூர் பகுதியிலே சுக்காம்பட்டியிலிருந்து மேற்காக குடவனாறு கிழக்கு கரை வரை, குடவனாறு கிழக்கு கரை வரை, சுக்காம்பட்டியிலிருந்து நேர் மேற்காக போனார். அதற்கு வடக்காக ராமகிரி பாளையம் என்று இருக்கும். அதற்கு தெற்காக ராமகிரி பாளையம் என்று சொல்லக்கூடிய கோவிலூருக்கு வடக்கே ராமகிரி பிரிவுக்கு தெற்காக திண்டுக்கல்லிலே இப்பொழுது திருச்சி பைபாஸ் என்று கிழக்கு நோக்கி செல்கிறது அல்லவா, அது வரையிலும் உடமனாருக்கு கிழக்காக, கிழக்கு அய்யலூருக்கு அருகாமையிலே சுக்காம்பட்டிக்கு நேர் தெற்காக, அய்யலூர் மலைகளுக்கெல்லாம் மேற்காக, நேர் தெற்காக இப்பொழுது திண்டுக்கல்ல திருச்சி பைபாஸ் போகிறது அல்லவா, இதையெல்லாம் ஒரு சதுரமான பரப்பாக உருவாக்கி இதை சுக்காம்பட்டி பாளையம் என்று அறிவிக்கிறார்கள். சுக்காம்பட்டி பாளையம் என்று அந்த அரசர் அறிவித்து இங்கே ஒரு பாளையக்காரர்களை நியமிக்கிறார். முத்தப்ப நாயக்கர் என்கிறவரை இங்கே தலைமையாக அமர்த்தி இங்கே அனுப்புகிறார்கள். அவர் வந்து அய்யலூர் பாளையத்திலே அங்கே வந்து அவர் மக்களை பாதுகாப்பதற்காக, ராணுவ வீரர்களை பயிற்சி கொடுப்பதற்காக, எல்லா வகையான மேன்மையும் அடைவதற்காக அவருக்காக இதை ஒதுக்கி இருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் விஸ்வநாதர் காலத்திலே ஏற்பாடு செஞ்சு அவர்கள் பரம்பரையாக வேறு ஒரு மதத்தினர் முஸ்லிம்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் உறவினர் தாக்கிக் கொண்டு தான் அரச பதவிக்கு வருவார்கள். ஆனால் இந்த விஜயநகர பேரரசு அவ்வாறு அல்ல. ஒருவர் ஆட்சி ஆண்டால் அவருக்கு பின்பாக அவருடைய தலைமுறையின் தான் வர முடியும். இது அவர்களுடைய வம்சாவளி பழக்க வழக்கம். ஒருவரை அழித்து ஒழித்து இல்லாமல் செய்து சின்னபின்னம் செய்து பொருளாதாரத்தை சேதம் செய்து இந்த விஜயநகர பேரரசுக்காரர்கள் ஆளமாட்டார்கள். நியாயவான்கள், சத்தியவான்கள், சத்திய கீர்த்திகள், சொல் தவறாதவர்கள், மக்களை காப்பவர்கள், விலங்குகளை காப்பவர்கள், கோவிலை காப்பவர்கள், பொருளை காப்பவர்கள், அவ்வாறியான ஒரு விதிமுறை கலாச்சாரம் அவர்கள் கற்றிருந்ததனால் பொருட்களையோ உயிர்களையோ சேதப்படுத்தாது அவர்கள் வாழ்ந்து வந்த காரணத்தினால், ஆட்சி ஆண்டு வந்த காரணத்தினால் இங்கே சுக்காம்பட்டி பாளையம் 72 பாளையத்திலே ஒன்றை பிரித்து அதற்காக தளபதியை நியமித்து அவர்களுக்கு ஒப்படைக்கிறார்கள். அவ்வாறான ஒப்படைத்து விஸ்வநாதர் காலத்துக்கு பிறகாக தலைமுறை தலைமுறையாக மாறி வரும் பொழுது அவர்கள் வம்சத்திலே சகோதரர்கள் உருவாக்குகிறார்கள். அவ்வாறு சகோதரர் உருவாகி இருக்கும் போது கிபி 17வது நூற்றாண்டிலே, கிபி 16வது நூற்றாண்டிலே அவர்கள் வந்தார்கள். 17வது நூற்றாண்டிலே இந்த சுக்காம்பட்டி பாளையத்திலே ஒரு சகோதரர் இருக்கிறார், அண்ணன் தம்பி சகோதரர்கள். அவ்வாறு சகோதரர் இருக்கும் பொழுது தம்பி பெயர் வல்லகொண்டம நாயக்கன். வல்லகொண்டம நாயக்கன். அந்த வல்லகொண்டம நாயக்கனுக்கு ஒரு நாள் அந்த அய்யலூர் பக்கத்திலே குறும்பவட்டி தான் அரண்மனை. அந்த அரண்மனையிலே இவருக்கு ஒரு இடர்பாடு ஏற்படுகிறது. அப்படி பாளையம் என்றால் அந்த பாளையத்துக்கு தலைவர் இருப்பார், அவர் ராணுவ வீரர். அந்த ராணுவ வீரருக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், போர்க்கருவிகள் வந்து வேண்டும், வாகனங்கள் வேண்டும். ஆக யானை வேண்டும், குதிரை வேண்டும், காலால் படை வேண்டும், அப்ப போர்க்கருவிகள் வந்து வேண்டும்,
கவசங்கள் வந்து வேண்டும். இத்தனையும் செய்வதற்கு தொழிலாளிகளை அங்கு வட விஜயநகர பேரரசிலிருந்தே தெரிவித்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். இங்கே குடியிருந்து 100 ஆண்டுகளாக இங்கே மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது, அப்ப வரும் பொழுது இந்த கன்னடம் பேசுகின்ற மொழியையும் கடைப்பிடிக்கின்ற மக்களையும் கூட்டிக் கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஊர் கவுண்டர்களாக நியமித்திருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே கன்னடம் பேசுகிறவர்களும் தெலுங்கு பேசுகிறவர்களும் பிரதானமாக இருந்து எல்லா மொழி அடுத்து பேசுகிற தமிழ் மொழி பேசுகிற மக்களை காத்து வருகிறார்கள். எல்லா பகுதியிலும் ஊர் கவுண்டர்கள், ஒவ்வொரு ஊர்லயும் ஊர் கவுண்டர் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நான் அதுக்காக சொல்றேன். இவ்வாறாக மக்களை காத்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையிலே அந்த சுக்காம்பட்டி பாளையத்திலே அடுத்து ஒரு சகோதரர் வந்து வரும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன இடர்பாடு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது அங்க மதுரையிலே திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு வருகிறார். திருமலை நாயக்கர் அவருடைய பரம்பரையிலே அங்க போர் கிடையாது, சண்டை கிடையாது. அவர்களும் பரம்பரையாக அந்த நாயக்கர்கள் மன்னர்களாக அறிவித்து தொடர்ச்சியா தலைமுறை தலைமுறையாக வம்சாவளியா ஆட்சி வந்திருக்கார். அவ்வாறாக அந்த திருமலை நாயக்கர் அங்க மதுரையை ஆளும் பொழுது அவர் ஆண்ட காலம் 1523 திருச்சியிலே பதவியேற்று 1632-33 மதுரை தலைநகரை வைத்து வாழ்கிறார். ஆக 1640வது ஆண்டிலே இந்த சுக்காம்பட்டி பாளையத்தை சேர்ந்திருக்கிற சகோதரருக்கு சிறு இடர்பாடு வருகிறது. அதற்காக அவர் அங்கிருந்து வெகுண்டு குதிரையை எடுத்துக்கொண்டு குதிரையை ஓட்டிக்கொண்டு எரியோடு வந்து விடுகிறார். எரியோடு வந்து விடுகிறார். அப்ப எரியோட்டிலே நாட்டாமை என்கிற பதவி கொடுத்திருக்கிறார்கள், ஊர்கவுண்டர் பதவி கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறாக அந்த நாட்டாமை என்பவர் கன்னட மொழி பேசுகிறவர், ஊர்கவுண்டர் என்பவர் கன்னட மொழி பேசுகிறவர். ஆக அவரிடம் வந்து வெளியில இருந்து வந்தவங்க கர்நாடகம் பேசுறவங்க. அப்ப அவங்க என்ன மாதிரி ஒரு இடர்பாடு எனக்கு ஏற்பட்டு போச்சு. வேற ஒன்றும் இல்ல, அவர் உண்ணுகிற உணவு, அந்த வல்லகொண்ட நாயக்கர் உண்ணுகிற உணவிலே அவர்கள் அரசர்கள் வந்து சில சோதிப்பார்களாம். விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ தனக்கு கொடுக்கிற உணவை போட்டு சோதிப்பார்களாம். அது அன்றும் உண்டு இன்றும் உண்டு. நஞ்சு கலக்காத உணவு ஒரு பழக்கம் உண்டு. அப்ப நஞ்சு எதுவும் போட்டியின் காரணமாக யாரும் நஞ்சு கலந்து என்பதற்காக அவர்கள் விலங்குகளுக்கோ பட்சிகளுக்கோ மிருகங்களுக்கோ அதை கொடுத்து அதை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உண்கிற வழக்கம். அவ்வாறு அவருக்கு கொடுத்த ஒரு பச்சனத்தை பெண்கள், அவருடைய சகோதர நேரத்தில் அவருடைய ஏவல் பெண்களோ வேற சேவை பெண்களோ கொடுத்த பச்சனத்தை ஒரு அன்பான தான் வளர்ப்புக்கான ஒரு நன்றியுள்ள பிராணியான நாய் கிட்டிருக்கிறார். நாய் அதை உண்டு அது உயிரை விட்டு விடுகிறது. அவரு நமக்குன்னு செஞ்ச விஷயத்தை அது கொடுத்தது. அதில் சந்தேகம் ஏற்பட்டு அவர் அங்கிருந்து பெறப்பட்டு நம்பிக்கையாய் இருக்கின்ற இந்த கவுண்டர் மக்களிடம் வந்து விடுகிறார். எரியோட்டுக்கு வந்து உடனே சொல்லுகிறார், இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு உணவுல, அதனால இன்னும் நான் போக மாட்டேன், நீ நானு அந்த பாலை தலைமைக்கு போக மாட்டேன், எனக்கு யாரும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அரசருடைய பரம்பரைக்கு தங்குவதற்கு வசதியான வாய் வேணும், உண்ணுவதற்கு உணவு. ஏன்னா அவர்கள் போருக்கு எப்பவும் தயாராக இருக்கிறவர்கள். எந்த ஒரு சூழல் டக்குன்னு ஒரு போர், ஆமா போர் தான், அன்னைக்கு போர் தான், கிளம்பிடுவாங்க. உடம்புல முழு வீரம் வேணும், எத்தனை எதிரியும் அடிச்சு வீழ்த்தணும். அந்த போர் குணம் நிறைந்திருக்கிறதுனால அவர்கள் உண்ணுகிற உணவிலே தரையும் குறையக்கூடாது, நல்ல உணவு உறங்குகின்ற இடத்திலும் தரம் குறையக்கூடாது. அவர்கள் சிந்தனையை எந்த வகையில மாத்திரக்கூடாதுங்கிற எண்ணத்தை இந்த ஊர்கவுண்டர் மக்கள் காம்புகுள்ள காப்பு குளிக மகாஜனங்கள்ல அந்த நாட்டாமை உணர்ந்து இருந்ததனால் அவர் வந்துட்டார், திருப்பி போக மாட்டேன்னு சொல்றார். அதனால வந்து இந்த எரியோடுங்கிற எல்லையிலேயே எரியோட்டிலே இப்ப முனியப்பன் கோயிலும் ஒன்று இருக்கிறது. அந்த முனியப்பன், அது கோட்டை முனியப்பன் அதுக்கு பேர். அந்த இடத்துல தன்னுடைய சகாக்களை, தன்னுடைய இன மக்களை, இன்னும் உதவிக்கு வருபவர்களை அழைத்து இரவோடு இரவாக மண்கோட்டை தான் வந்து இந்த பாளையக்காரர்கள் கட்டியிருப்பார்கள். யாரும் வேறு கட்டடங்கள் கட்ட மாட்டார்கள், மண்ணால, மண் இடியாது. ஆக அந்த ஒரே இரவுக்குள்ளே அந்த கோட்டையை வந்து உருவாக்கி அந்த இடத்துல அவரு சிம்மாசனத்தை போட்டு அமர வைத்து வருகிறார்கள். ஆக அப்ப இது தெரிந்த சகோதரன் பூஜையில போய் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப நீ சரி தம்பி வரமாட்டாரு போல தெரியுது, அப்ப அவருக்குன்னு வர்றதை விட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கறனால இன்றும் எரியோட்டுக்கு வடக்காக குண்டாம்பட்டி ரோடு,
மரவட்டி ரோட்டுக்கு வடக்காக நல்லம், அதாவது நாகையகோட்டை கிராமம், நாகையகோட்டை கிராமம், நாகையகோட்டை கிராமம், எரியோடு பேரூராட்சி அல்லது பாகாணத்தம் கிராமம். இது இணையற இடத்துல இப்பொழுதும் அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அதுக்கு வடக்க ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துக்கு வடக்க சுக்காம்பட்டி பாளையம், அதற்கு தெற்காக வல்லகொண்டம்மன் பாளையம், வல்லகொண்டம்மன் நாயக்கனுடைய ஏரியா வந்துடும். அதனாலதான் அது வல்லகொண்டம்மன் சீமை. ஒரு காலங்களிலே சீமை என்றால் ஒழுங்கு மிக்க, நேர்த்தி மிக்க, அமைதி மிக்க, பண்பாடு மிக்க, கலாச்சாரம் மிகுந்திருக்கின்ற விஷயங்களை சீரோடும் சிறப்போடும் வைத்திருக்கிற ஏரியாவுக்கு பேர் தான் சீமை என்று பொருள். ஆக அந்த வல்லகொண்டம்மனுடைய சீமை என்பது வல்லகொண்டம்மன் நாயக்கனுடைய ஆட்சி பகுதியாகும். திருமலை நாயக்கர் காலத்திலே கிடைத்த ஆட்சி பகுதியாகும். அதன் பிறகாக மீண்டும் 1730 வரையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக பரம்பரையாக ஆண்டார்கள். அதன் பிறகாக தான் வேறு ஒரு சமூக மக்கள், முஸ்லிம் சமூக மக்களுக்கு அது சென்றதாக வரலாறு உண்டு. நன்றாக புரிந்திருக்கும் என்று இளைஞர்கள் இருவருக்கும் நினைக்கிறேன். புரிதல். ஏனால் உலகெங்கும் இருக்கிற மக்கள் புரிவதற்காகவும் நான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரியல. சரி, இது எப்படி நான் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தேன். இந்த மாதிரி பத்திரிக்கை வருது, கோவில் பத்திரிக்கை வருது, தொடர்ச்சியா நம்ம வருது. ஆமா, பாக்கையில அதுல இருந்து வல்லகொண்டான் சீமை போட்டிருக்கும். அப்ப இத பத்தி நம்மளுக்கு தெரியல, தெரியாம இருக்கக்கூடாது. ஏன்னா முன்னோர்கள் இருந்திருப்பாங்க, இந்த சீமையில யாராச்சும் ஆட்சி பண்ணிருப்பாங்க, யாராவது இது பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்கள பத்தி தெரியாம இருக்கிறோமே, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது 4 பேருக்கு பயனுள்ள தகவலா போய் சேரும். இது ஆர்வம் மிக்க பதிவு தானே. ஏன்னா வல்லகுண்டான் சீமை இப்ப நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்ப நீங்க கொடுத்திருக்க பதிவு மத்தவங்களுக்கு இது பயனுள்ள தகவலா இருக்குங்க. இருக்கும் இல்லையா? இருக்கணுங்கிற விருப்பம் தான் அடியனுக்கு. உங்களை போன்று எல்லோரும் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா. இதுதான் முழு உண்மையாகத்தான் சொல்ல முடியுமே தவிர உண்மையில்லாத திரிபான ஒரு விஷயத்தை அடியேன் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. தெளிவான முறையில விளக்கம் கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு மதுரையில யார் ஆட்சி பண்ணாங்க, அவங்க எப்படி வந்தாங்க, இங்க எப்படி வல்லகொண்டாம் நாயக்கன் எப்படி வந்தாரு, அவருக்கு எப்படி உணவு வழங்கப்பட்டது, அதுக்கப்புறம் அவர் எப்படி இது பண்ணாங்க, தெளிவான விளக்கம். ஏன்னா இது வரலாற்று பதிவுல இது கண்டிப்பா இடம் பெறும். இன்னும் அந்த வல்லகொண்டம்மன் நாயக்கனுக்கு குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய புனிதமான ஒரு இடம் வேடசந்தூர் வட்டம், மல்வார்வட்டி கிராமம். மல்வார்வட்டிக்கு வடக்காக அவர்களுடைய குலதெய்வம் கோவில் கொண்டு வெகு சிறப்பாக அனுக்கிரகம் புரிந்து கொண்டிருப்பதை எப்பொழுதும் போனால் பார்க்கலாம். என்ன சாமி அவங்க நாம் அதை சொல்லக்கூடாது. ஆமா, ஒரு கோயில், பெரிய கோயில் இருக்குங்க, சாமி இருக்கு இல்லையா? அந்த சமூக மக்களோட அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது. இருக்கு, ஒரு பெரிய கோயில் வச்சு இருக்கு இல்லையா? பார்த்துருக்க இல்லையா? ஆமா ஆமா, சரியா? அந்த சமூக மக்களுடைய அனுமதியுடைய அந்த கோவிலை பத்தி நாம் சொல்ல வேண்டும். இது வரலாற்று நூல். நாம் வெகு சிறப்பாக, வெகு நேர்த்தியாக இருக்கிறது. நிறைய பக்தர்கள் வர்றாங்க. அவங்க சமூக நாயக்கர் சமூக மக்களும் வருகிறார்கள். இவ்வாதிரியாகத்தான் வல்லகொண்டம்ம சீமை என்கின்ற பெயர் புகழ் பெருமையோடு இருந்ததாக வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கிறது. நன்றிதானே? சரி, பயனுள்ள தகவல் தந்து. சரி. இந்த மாதிரி அடுத்தடுத்த நல்ல தகவல் உங்க மூலியமா எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கிறவங்க அடுத்தடுத்த பதிவுகள்ல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டாலும் அதுக்குண்டான தெளிவான விடயங்களை ஐயா தருவாங்க. அதுக்குண்டு நல்ல பதிவுகளை நீங்க போடுங்க என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களின் இருவரின் கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு இவ்வளவு விளக்கத்தை தெரிவித்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்ற வணக்கத்தை. என்னாலும் நீங்கள் நீடூழி சிறப்போடு எல்லா தெய்வத்துடைய அனுக்கிரகம் பெற்று செல்வங்கள் 16 பெற்று குடும்பத்தோடு, நாட்டோடு, நகரத்தோடு, ஊரோடு, உலகத்தோடு மேலோங்கி வாழ நான் மனநிறைந்து உங்களையும் உங்களை சார்ந்திருக்கின்ற அத்தனை பேரையும் உலகோரையும் வாழ்த்துகிறேன். அடியேனுக்கு வாய்ப்பு தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் தெய்வத்திற்கும் நன்றி கூறுகிறேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.